கர்த்தன் பஸ் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்தெல்லாம் நன்மைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வீட்டுக்கு வந்ததுலேருந்து அன்று என் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நன்மை செய்திருக்காங்க. போன வருஷம் மகனுக்கு வந்து ஒரு நாள் ஜெபிக்க வந்தபோது மரணக்கட்டு இருக்குன்னு சொல்லி உடனே மறுபடியும் ஐயா அந்த மரணக்கட்டு நீக்கி அதிகமாக போராடி ஜெபிச்சு மோகனுக்கு இந்த மரணக்கட்டுலேருந்து விடுதலை தந்து அது ஆயுஸ் நாளை கூட்டி தந்தாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். போன வருஷம் வந்து வீடு கட்டி நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து பொன்மார் போனோம். போடுறதுக்கு முதல் மாதமே வேலை போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ மறுபடியும் ஐயா ஜெபிக்கும் போது செய்வனை கட்டு 7 கட்டு வேலைக்காக பிள்ளைக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து வீட்டில் ஜெபிச்சு அந்த கட்டு உடச்சி விட்டாங்க. இப்போ மோனுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போக அன்று ஐயா ஆலோசனை கொடுத்தாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் மாடியிலேருந்து என்னோடய பேத்தி 11 வயசு பிள்ளை முதல் மாடியிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு கீழே எப்படி விழுந்துருச்சு எனக்கு தூக்க கூட முடியல. கர்த்தர் தானே. அந்த சொத்து கை பக்கம் பார்த்தா பெரிய கல், துவைக்கிற கல் வச்சுருக்கோம். இடது கை பக்கம் பார்த்தா அம்மி ஆட்டுக்கல்லாம் வச்சுருக்கோம். அன்றோட மகன் இருக்கா பிள்ளை பத்திரமா ஒன்றும் ஆகலை. எல்லாம் ஸ்கேனு டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்னு அருமை சொன்னாங்க. கர்த்தர் ஐயா நிமித்தம் செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு கூட இந்த வலது கை வந்து தூக்க முடியாமல் இங்கே வரும்போதெல்லாம் ஐயா ஒரு வலது கையில் கஷ்டமாக இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய தடவை ஜெபிச்சிருக்காங்க. இப்போது இந்த வலது கையில் ஆண்டு எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தந்திருக்காங்க. ஐயா நிமித்தமாக இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டு எனக்கு செய்த எல்லா நன்மைக்காக கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு ஜெபம் பண்ணினான். தலைப்பு ஜெபம் பண்ணினான். இந்த தலைப்பில் ஆண்டவரை நீர் பேசும்படி ஒரு தொடுபடி ஒவ்வொரு அதிசயம் செய்யப்படி தேவனும் கருத்து கொடுக்கிறோம். 2 நாளாகத்திலே 32வது அதிகாரம் 22-30 வருஷம் வரும். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் ஆசீருடைய ராஜாவாகிய செனகெரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக ரசித்து அவர்களை சுற்றி புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அந்த எப்படின்னா இந்த எசேக்கியாவையும் எருசலேம் குடிகளையும் திருடைய ராஜாவிய தெருக்கு கைக்கும் மற்ற எல்லாரோட கைக்கும் நீங்களாகி ரசித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினாராம். அது எசேக்கியாவும் அவருடைய சுற்றுப்புறத்தாரையும் எல்லாவற்றையும் ரசித்து நடத்தினார். அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரும் எசேக்கியாவை எப்படி கர்த்தாவை சொத்தரோ எருசலேம் குடிகளையும் திரியுடைய ராஜாவாகிய செனகெரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாரோட கைக்கும் ரசித்து அவளை சுற்றுகிறத்தார் விலைக்கு ஆதரித்து நடத்தார். அப்படி அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவருக்கும் ராஜா மட்டும் இல்லை, ஒவ்வொருவரையும் உங்களை சுற்றுப்புறத்தார் கைக்கும் எல்லா கைக்கும் விலைக்கு வச்சு இப்படி வந்திருக்கிறார். அநேக பேர் கர்த்தர் எசேக்கியாவை நடத்தும் பொழுது அங்கே என்ன நடத்த என்று பார்க்கும் பொழுது அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் கர்த்தர் எசேக்கியாவை நடத்தும் போது அங்கே என்ன நடக்குது? கர்த்தருக்கென்று எருசலேம் காணிக்கைகளையும் ராஜாவுக்கு எசேக்கியாவுக்கும் உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல தாழ்பாருக்கு மீறிப்பட்டான். என்றால் கர்த்தரே எசேக்கியாவை ஆசீர்வித்து நடத்தும்போது செனகெரிப்பின் கைக்கும் மற்றவர்களுக்கு ரட்சித்து முதலாவது ரட்சித்து நடத்தும்போது அதே பேர் கர்த்தருக்கு என்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாக்கிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிற்பாடு சகல சாதிகள் பாருக்கும் நேர்மை பெற்றானாம். கர்த்தர் ஒரே ரட்சிக்கும் போது சுற்றுப்புறத்தார்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் தரக்கூடிய எல்லாம் நிற்கும் ரட்சித்து நடத்தும் பொழுது அங்கே என்ன இருக்கலாம்? கர்த்தருக்கு எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல சாய்பாருக்கு மேன்மையாக்கினான். கர்த்தர் ரசிக்கும் போது அவங்க எல்லா உச்சிதங்களையும் காணிக்கைகளையும் தேனிகளையும் அகல தேசத்தாரும் கொண்டு வராங்க.
அவன் எந்த நியமிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் உயர்த்துகிறார். முதல்ல ரட்சித்தார். அதனால் ரட்சித்தார், முதல்ல ரட்சித்தார். அதுக்கு எல்லா காணிக்கைகளையும் எல்லா உச்சிதங்களையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொண்டு வந்தார்கள். 4 பகுதிகளில் இருந்தும் எசேக்கியாவுக்கு காணிக்கைகளையும் உச்சிதங்களையும் எல்லாம் கொண்டு வராங்க எசேக்கியாவுக்கு. ஏன்னா முதல்ல அவனை ரட்சித்தார். ரட்சித்து எல்லா கைக்கும் விளக்கிறார். விலக்கி கர்த்தரே நடத்தும்போது அவனுக்கு நிறைய காணிக்கைகள் உச்சிதங்கள் எல்லா மேன்மையும் அவனுக்கு வருது. முதலாவது அவன் ரட்சிப்பு தான் முக்கியம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 கண்ட மக்கள் மீட்பை கொண்டார். மீட்பு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டபடினால உலகத்தில் எல்லா ஜனங்களிலும் காணிக்கைகள் அவனை தேடி வருது, உச்சங்கள் தேடி வருது, நியமிப்படுகிறான், நியமிப்படுத்துகிறார். அந்நாட்களே இசைக்கா இப்படிப்பட்ட சூழ்நிலை வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தார். இந்த நாட்களிலே உச்சமான காரியங்களாக நிரப்புகிறார். அதே போல் காரியத்தை உச்சங்களாக நிரப்புகிறார். இந்த நாட்களிலே அவன் வியாதிப்பட்டு இசைக்க மரணத்துக்கு எதுவாக இருந்தானா, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான் இசைக்கா. அவன் கர்த்தரை நோக்கி தெய்வம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டிட்டார். அவன் வியாதி பெற்ற போது உலகத்தை தேடல, பரிகாரியை தேடினான் இசைக்கா. அவன் உலகத்தை எத்தனையோ ஆலோசனை சொல்லுவாங்க, அந்த ஆலோசனை கேட்கல. கர்த்தரை பரிகாரியை தேடினான். மரணத்துக்கு எதுவாக யாரை தேடினா, அதிகாரி தேடினான், தேசுவை தேடினான். எனக்காக ஆண்டவராக இயேசு எந்த கல்வார் சிலுவிலே எனக்கு இரத்தத்தை சிந்தி விட்டார், நீட்பை கொடுத்து விட்டார், சமானத்தை தந்து விட்டார், தந்து விட்டார், என் வியாதியை விளக்குவார் என்று ஜெபம் பண்ண தொடங்கினார். உலக புறாமல் இசைக்கா எதையுமே தேடலை, ஜெபம் பண்ணினான். முதலாக ஜெபம் பண்ணான். ஜெபம் தான் செய்யும். அந்த உலகத்தை ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பாங்க, நீ அங்கே போ, இங்கே போ என்று சொல்லுவாங்க. இப்படி பல உலக மனுடைய ஆலோசனையில் குழப்பப்படவில்லை. அவன் ஜெபம் பண்ணினான். ஏன்னா இயேசுவை நோக்கி பார்த்தான். எசைக்கா இயேசுவை நோக்கி பார்த்தான். எசைக்கா இயேசுவை நோக்கி பார்த்தான். ஏன்னா அந்த வியாதிப்பட்டு மத தருவாயில் இருக்கும்போது எசைக்கியா ஜெபம் பண்ணினான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் வியாதி வருது. வியாதி வராதவர்கள் சிலர் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எசைக்கா போல வியாதிப்பட்டு ஒரு தேவனை தேடுறோமா, தேவம் பண்ணுறோமா, இல்லை உலக மனுடைய ஆலோசனை கேட்குறோமா, இல்லை வேற ஆந்திரம் வெள்ளி சொல்லிட்டு போகிறோமா, தெரிஞ்சுட்டு பாருங்கள். இயேசு ஒரு பரிகாரி, அவர் பரிகாரி. அவருக்கு அவரை தேடினபடினால அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தான்னு சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவன் ஜன வாக்குத்தத்தம் பண்ணி அது வாக்குத்தத்தம் பண்ணுற வாக்கு வாராதவர். வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதெல்லாம் உறுதிப்படுத்தினார். அதே போல் எசேக்கியாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி அதை உறுதிப்படுத்த வேற சொல்லுகிற கபாஷா மனாதிக்கார பாஷியா தீஸ் மைட்டி லார்டு. எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபம். அதனால் வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். வியாதிப்பட்டு மரண தருவாய் இருக்கும்போது அவன் ஜெபம் பண்ணினான், வாக்குத்தத்தம் பண்ணி எசேக்கியாவுக்கு ஒரு அற்புதம் செய்தார் அவருடைய வாழ்க்கையில். இப்படிப்பட்ட மரணத்துவான காரியத்தால் நாம் ஜெபம் பண்ணும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதம் செய்யதான். அது எசேக்கியா மட்டும் தேவனா, 7 கண்டத்துக்கு தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நீதிபரர், அவர் பரிசுத்தர். இந்த தேவன் சதா காலம் உயிர் இருக்கிறார். மரணம் நடத்தார் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு இருந்தோம் நான் உங்களோடு இருக்கேன். யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே, அம்மா அப்பா மனைவி இருக்காது. கர்த்தர் ஒருவரே மீட்பர். ஏன்னா யோனாவை ஆண்டவர் என்ன சொன்னார், நினிவேக்கு போய் சொன்னார். அந்த அசுசி போயிட்டான். அவனை என்ன செய்தாங்க, கடலில் தூக்கி போட சொன்னாங்க.
பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் கடல் ஆழத்தில் போயிட்டான். போன பிறகு அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். யோனா அவன் பார்க்குறான். அப்போது அங்கே அவரை சுற்றி கடல் ஆளிகள் சுற்றிட்டு இருக்கு. அப்போது ஆண்டவன் செய்த யோனாக்கு ஒரு மீனை அனுப்பி அதை விழுங்க வைத்து, வீடுன்னா சின்ன மீனாக இருக்குமா, பெரிய மீன் அவன் கரைக்கு சேர்த்தது. அந்த தேவன் தான் நம்ம தேவன். அதே போல் தான் எசேக்கியாவுக்கு வியாதி விட்டு மருத்துவ தேவன் அனுமதி எங்கே நடக்கிறது. அவளை அந்த வியாதியை விலக்கி அந்த வாக்குத்தத்தம் பண்ணி தீவனை கொடுத்தார். அது யோனாக்கு எப்படி கடல் ஆழத்திலிருந்து அவன் கத நோய்க்கு கொடுக்கும்போது தண்ணிக்குள்ள அது மீனை ஆயத்தப்படுத்தி கரை சேர்த்து போல ஒரு ஜீவனை கொடுத்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். அவன் ஜெபத்துக்கு எசேக்கியா ஜெபத்தை கேட்டார், யோனா கடல் ஜெபத்தை கேட்டார். அவர் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் கபசமலாதிக்கரபசியா அதுவார்கள். அந்த தேவன் தான் சதா காலம் உயிரோடு இருக்கிறார், அரணபரி நடத்துகிறார். எசேக்கியாவுக்கு மீதியான ஐஸ்வர்யமும் கலவும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடங்களும் ஆபரணங்களும் வைக்கும் பொக்கிஷசாலிகளும். அதுக்கு பிறகு என்னென்னா எசேக்கியா ஆண்ட சுகத்தை கொடுத்தா, ஆரோக்கியம் கொடுத்தார். மலை மேட்மை நிமித்தம் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்தனால நேர்த்திமையாக வந்துட்டு மலை மேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேம் குடிகளும் தங்களை மனமேட்மை நிமித்தம் மேட்மை வந்தனால என்ன செய்கிறான், அது அந்த எசேக்கியா மனமேட்மை நிமித்தம் அவனும் எருசலேம் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியா நாட்கள் வரவில்லை. அவன் மனமேட்மை இருந்தான். ஆசீர்வாதம் நிறைய வந்தாச்சு, எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம் வருது. எல்லாம் மனமேட்டுமே. இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறையா வரும்பொழுது நிறைய ஆசீர்வாதம் மனமேட்டுமே வந்துடும். கேட்டு அவங்க என்ன தேவனை விட்டு பின்னோக்கி போயிடுவாங்க. இந்த 7 கட்டத்தில் இருக்க மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. என்றால் ஆசீர்வாதம் நிறைய வரும்போது அதை எப்படி சோர்ந்து கொள்ளன்னு தெரியல, அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்லலை, வேற்றுமையிட்டும் தேவனை மறந்துடுவாங்க, அதாவது பின்னோக்கி போயிடுவாங்க. இது நிமித்தம் அவனுக்கு என்ன செய்த தெரியுமா, தேவனுக்கு கடும் கோபம் உண்டாச்சு. யார் எசேக்கியா நிமித்தம் கடும் கோபம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஏற்கட்ட வாரத்துக்கு தக்கதாக நடவாமல் மேன்மையாகையால் அவன் மேலும் யூதா மேலும் என் மேலும் கடுங்கோ உண்டது. யாருக்கு? ஏசப்பாவுக்கு தான். ஏசப்பா தான் அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு, எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு. வியாதி இருக்குது, அதை மறந்துட்டான். மனமேற்றி வந்துட்டு தப்புக்குட்டாங்க. பல எதால் கோடி ஆசீர்வாதம் இருக்க, வீடு இருக்குது, நிலம் இருக்குது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்க, பின்னோக்கி போயிட்டான். அதனால தான் தேவனுக்கு அவன் மேலே கடுங்கோபம் உண்டாச்சு. அதோடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும்போது, நல்ல படிப்பு வரும்போது, நல்ல வேலை வரும்போது, செல்வம் வரும்போது, தெளிவு வரும், மனமேற்றி வந்துடும். மனமேற்றி வந்தோன்னு அங்கே என்ன நடத்தி தெரியுமா, தேவனுக்கு கோபம் வந்தது. Mighty Jesus, mighty Lord of Jesus அடைந்தது. எசேக்கியா மனமேற்பை நிமித்தம் அவனும் எருசலேம் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால், நிறைவேற்றி அவனும் கூட தங்களை தாழ்த்தினபடியினால கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியா நாட்களின் மேல் வரவில்லை. தாழ்த்தினார்கள். 2 நாளாகும் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை தெரிவினால் அவரது பலவத்தை கேட்டு அது பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு தேமத்தை கொடுப்பேன். தாழ்த்தினார்கள். தாழ்த்தினபடினால அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியா மேன்மைத்தும் அவனே எசக்குடிகளும் தங்களை தாழ்த்தபடியாக கர்த்தருடைய கடுங்கோபம்
எசேக்கியா நாட்கள் மேல் வரவில்லை. தாழ்த்தினபடினால்தான் அவர் என்றால் மனம் ஏற்று நிமித்தம் அவனுக்கு அந்த கடுமையாக அவனுக்கு கடந்து போனது பேர் சொல்கிறது. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனவும் உண்டாயிருந்தது. வெள்ளி பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் நூதன ஆபுகள் வைக்கும் பொக்கிஷ தாலிகளை கூட காரணம் இவர்களெல்லாம் ஜெபந்தான். ஜெபிச்சபோது தான் எல்லா ஆசீர்வாதம். ஆனாலும் அப்படி தெவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அவன் மனமேற்பை நிறுத்த பின்னோக்கி போனான். அப்போதுதான் எசேக்கியாவும் அவன் சுட்டு கருத்தாரும் அவங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வாடைய மாற்றான். அறிக்கை இறக்குறான். அவன் செய்த மனமெட்டு நிறுத்தத அறிக்கை செய்தபடியால் அந்த கடுங்கோபம் அவன் மேலும் அறாதோடி கடந்து போது வேறு சொல்லுகிறது. அருமையான தேவதனை எசேக்கியாவுக்கு என்ன ஜெபத்தினால தான் வியாதி பற்றி மரண இருக்கும்போது ஜெபப்படுகிறான். ஜெபம் பண்ணுறது வாக்குத்தத்தம் பண்ணி அவர் அந்த வியாதியை விலக்கினார். அதுதான் உண்மை. தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் தாஜசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகை உள்ள மிருகஜீவங்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு சொல்கிறான். ஆடு மாடுகளுக்கெல்லாம் பெரிய தொழுவத்தை அவன் காட்டுகிறான். ஏதாவது முதலாவது அவனை ரட்சித்தார், ரெண்டாவது ஜெபம் பண்ணினான், மூன்றாவது வியாதி விலக்கினார், நாலாவது மனமேற்பை வந்தது. எல்லா ஆசீர்வாதம் வரும்போது இன்றைக்கி அந்த மனமேற்பை வந்தது. மனமேற்பை வரும்போது பின்னோக்கி போகிறாங்க. பெற்ற ரட்சிப்பை இழந்து போகிறாங்க, அபிஷேகத்தை இழந்து போகிறாங்க, ஞானசான்பித்தை இழந்து போகிறாங்க, பசுத்தத்தை இழந்து போகிறாங்க. காரணம் மிகுதியான ஆசீர்வாதம். அப்போதாவே அவை என்ன செய்கிற அவர்களும் என்னென்றால் ஒரு மனம் திரும்பலை கட்டியிருக்கிறார். அதனால் தேர்மையில் வந்த கோபம் அவங்களை ஆழ்த்தினபடினால அந்த கோபம் அவங்களை விட்டு வெளியே போகிறது வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் 7 கடலை பார்க்குறோம். எசேக்கியாவை சுற்றி ரட்சித்தார். அதே போல் அவனுக்கு வியாதி வந்தது, மரணத்துக்கு அதுவான வியாதி. அவன் ஜெபம் பண்ணான், வாக்குத்தத்தம் பண்ணும் விலக்கி விட்டான். அவனுக்கு எல்லா காணிக்கைகளும் உச்சிதங்களும் ஆசீர்வாதம் அவனை தேடி வருது. வைக்க தான் இடம் இல்லை. அப்போ அதனால் அவன் மனமேற்றுமை வந்து போச்சு. நீங்கள் அன்னையோட வாழ்க்கையில் எதிர்பாராத மனமேற்றுமை. மனமேற்றுமைன்னா பல ஆசீர்வாதங்களை தேடி வரும்போது அதுக்கு ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக இல்லை, மனமேற்றுமை அடைகிறாங்க. தன் அளவு கொடுத்து மனம் ஏற்றுமே, படிவு கொடுத்து மனம் ஏற்றுமே, வேலை கொடுத்து மனம் ஏற்றுவேன், பெரிய பங்களா கொடுத்து ஏற்றுவேன், தானம் கொடுத்து மேன்மை ஏற்றுவேன், உறவு கொடுத்து மேன்மை காட்டுவேன். இதெல்லாம் இருக்கும்போது என்ன இது நோக்கி போயிட்டான். அப்போதுதான் அங்கே என்ன நடக்குது பார்த்தா எசேக்கியா மிகுதியா இந்த தேவின் மனமேற்மையும் அவனும் எஸ்ஸா கொடிகளும் தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியா நாட்களில் வரவில்லை. தாழ்த்தி ஜெபம் பண்ணுறான். அந்த கோபம் அவளை விட்டு போயிட்டு எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனவும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் அந்த வர்க்கங்களும் கேடங்களும் விரோதமான ஆபங்கள் வைக்கும்படி பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசம் எண்ணெய் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகை உள்ள மிருகஜீவங்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவத்தை உண்டாக்கினான். எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஒரு செபிக்கிறனுக்கு ஆசீர்வாதம் வருது. அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். ஜெபந்தான் ஜெயம். எங்கட்டி இருக்கான் ஜெபம்? பலவத்தை அட்டுனது தாழ்த்தி ஜெபம் பண்ணான். தாழ்த்தி உள்ள அவனுக்கு தேவனால் அந்த கோபம் போயிட்டு நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையிலிருந்து கத்த கருவி அளிக்கிறார், பெருமையில் எடுத்து இருக்கிறார். அல்ல அதனால் அங்கே பார்க்கும்போது இந்த எசேக்கியா சீயோன் என்னும் ஆற்றில் அணை கட்டி அது தண்ணீரை மேற்கே இருந்து
தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினார். எசேக்கியா செய்தெல்லாம் வாய்த்தது. அப்போ முதலாவது செச்சிப்பை பெற்றுக்கொள்கிறார் எசேக்கியா. அதாவது ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் வியாதி போகுது. அதுக்கு பிறகு வரக்கூடிய ஐஸ்வர்யத்தினால எந்த மேட்டுமை ஆகிறான். மேட்டுமை நிமித்தம் அவனுக்கும் கூட இருந்தாலும் அவனுக்கு தேவனுக்கு கடுக்கோபம் உண்டாது. தாழ்த்துக்கிறாங்க. தாழ்த்தும் போது அந்த அந்த கோபம் எடுக்கப்படுகிறது, கிருபை கிடைக்கிது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? ஏன்னா இந்த எசேக்கியா சீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அது தண்ணீரை மேற்கு என்று தாழ நகரத்துக்கு நேராக தீவிரம். எசேக்கியா தீவிரம் வாய்த்தது. அவருடைய எல்லா ஆசீர்வாதம் அவருக்கு வந்தது. ஆடு மாடுகள் தொழுவம் கட்டினான், வாய்க்கால் வெட்டினான். அவன் எதிர்பாராத ஆசீர்வாதம் குவிந்துட்டு. முதலாவது ரட்சித்தார். இரண்டாவது எழுதால் ஜெபம் பண்ணினார். மரணத்தை ஜெபத்தை கேட்டு வாக்குத்தத்தம் பிரகாரம் மரணத்தை நீக்கினார். அதுக்கு பிறகு அது வந்த ஆசீர்வாதத்தினால என்ன செய்தார் என்றால் மனமேன்மை ஆயிட்டார். அப்போ தான் தேவனுக்கு கடுகோபம் உண்டாயிற்று. உண்டாயிட்டு கடுகோபம் வந்தது. வந்து கடுகோபம் பண்ணார். கடுகோபம் வந்த உடனே அவன் தாழ்த்தினான். தாழ்த்தின அப்படின்னால அவனுக்கு என்ன நடந்தார்னா, கர்த்தர் தீங்கை விலக்கினார், தாழ்த்தினார். பிறகு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் கேட்டது கேட்காதையும் 100 மடங்கில் 1000 மடங்கில் கொடுத்தார். அவங்க அந்த எசேக்கியா சீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அந்த தண்ணீரை மேற்கு தாழ நகரத்துக்கு ஏறாது. அவன் செய்தெல்லாம் வாய்த்ததான். அவன் என்ன செய்தெல்லாம் வாய்க்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல ரட்சிப்பு முக்கியம், அதாவது ஜெபம் முக்கியம். ஜெபம் போது வியாதி எசேக்கியா வந்தது. அப்போ அவன் சொன்னால் வாக்குத்தத்த பிரகாரம் அந்த மரணத்தை நீக்கினார். அப்புறம் மேன்மை ஆயிட்டார். வந்த ஆசீர்வாதத்தில் மேற்றுமை வந்தது. அப்போ தான் தேவன் கடுகோபம் வந்தது. அதுக்காக கடுகோபம் வந்த பிறகு அவனும் தாழ்த்தி ஜெபம் பண்ணியால் அந்த கடுகோபம் போனது. அதுக்கு பிறகு அவர் எல்லா ஆசீர்வாதமும் ஆடு மாடு உச்சிதங்கள் எல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் எல்லாம் தேடி வந்து பண்டகசாலை கட்டினான். வைக்க இடமில்லை, அவ்வளவு பண்டகசாலை கட்டி அதெல்லாம் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டது. அதில் வேதம் சொல்லுகிறது. அது தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவுள்ள தேவனுடைய வார்த்தை. எல்லாமே அழியும். தேவனுடைய வார்த்தையோ எழுத்து அழியாது, நித்தியம் சத்தியம். எல்லாம் அழியும். நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கலாம். திருமணத்துக்கு வந்து உங்களை நல்லா வாழ்த்துவாங்க, அதெல்லாம் வந்து வாழ்த்துவாங்க, உண்மையாட்ட வாழ்த்துறாங்க. உண்மையாக வாழ்த்து ஏசப்பா தான் வாழ்த்துவார். ரெபேக்கால வாழ்த்துனாங்க, அது உண்மையான முழு இதயத்தோடு வாழ்த்துனாங்க. அதே போல் எல்லாம் வாழ்த்துறாங்களா? அதை நம்பாதுங்க. இயேசு உங்களை வாழ்த்த வேண்டும், இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இயேசு உங்களை மேன்மையாக்கணும், இயேசு உங்களை ஜெபத்தை கேட்க வேண்டும், இயேசு உங்களை பண்டகசாலையை கட்ட வேண்டும், இயேசு உங்களை வியாதி விளக்க வேண்டும், இயேசு பாவத்தை விளக்க வேண்டும், இயேசு சாபத்தை வைக்கணும், தாவிக்கப்பட்ட இடத்தை உங்களை ஆசீர்வதிக்கணும். இதான் ஆண்டவரோட வார்த்தை. இது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக இப்போ நான் செபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 அத்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிக்கட்டாங்க செய்ய. தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய வாயாக இருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒரு வீட்டுக்கு வருகிறது, சந்தோஷமான செய்தி வருகிறது. எந்தெந்த ஆசீர்வாதத்தை கேட்குறதோ எல்லாம் ஆண்டு கொடுக்குற 8 நாளுக்குள்ள அற்புதம் நடக்கும். ஒரு வீட்டுக்குள்ள துக்கம் இருக்குது, கத்தை காட்டுக்கிறா, ஜெபம் பண்ணுங்க,
அந்த துக்கம் இந்த வீட்டில் மாறிடும். 3 நாட்கள் வீட்டில் எதிர்பாராத அற்புதம், எதிர்பாராத ஆசீர்வாதம். இயால் தூதம் வந்திருக்கிறான், ஆனால் அந்த வீட்டில் ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. 1 வருஷத்தில் உலகத்தில் எல்லா மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேசோட வரிக்குள்ள அடையாளம் சென்னை கடற்கரையில் நடக்க போகுது. அதையும் பார்த்துக்கிடுங்க. பறவை பறக்கிறது போல் அநேக பறவைகள் பறந்து வருங்க. இயேசு நாமத்தில் இதுவரை இல்லாத நன்மையை ஆசீர்வாதம். உச்சாந்தாலேருந்து உள்ளங்கால் வரையிலும் இயேசு ரத்தம் பாயணும். கலரெல்லாம் வெடிக்க போகுது கொஞ்சம் நாட்களுக்குள்ள. அதெல்லாம் பார்க்கத்தான் பாருங்க. தேச வருகைக்குள்ளே அடையாளம் உலகம் நடக்க போகுது. சுவிசேஷ வேலையை ஆண்டவர் சந்தோஷமாக செய்யுங்கள். கர்த்தர் நடத்துவார். கடு கோபமோ கடு வைராக்கியம் வேண்டாம். இயேசுக்காக தாழ்மையாக இருங்கள். இயேசு சிலுவை வரை தாழ்த்தினார். வீடு கட்டப்படும், குடும்பம் கட்டும், பிள்ளைகளாக கற்பத்தை திறக்கிறார், திருநட்டுகிறார். எத்தனை பேருக்கு வியாதி இருக்க கடந்து போகுது. இசைக்காம வியாதி மட்டும் இல்லை, உங்கள் வியாதி எடுத்து கொடுக்குறாரு. எல்லா ஆசீர்வாதமும் வரப்போகுது. கொஞ்ச நாட்களில் உலகத்துக்கு ஒரு முடிவும் வருகிறது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நிறைவேறித்து என் நாமத்தை நிமித்தம் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறேன். எல்லா அற்புதமும் நடப்பது. சாத்தானுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை, விற்கிறதுக்கு இடம் இல்லை. 7 கண்ட சாத்தான் ஓடிடுவான், 7 கண்ட விற்கிற போயிடும். கொஞ்சம் அகலத்தில் மாற்றங்கள் வரும். இதெல்லாம் பார்க்க தான் பாருங்க. தேசத்துக்கு அதை மாற்றுக்கிறார். ஒரு அற்புதமா, இரு அற்புதமா, பல அற்புதம் செய்கிறார். சேனை கத்துடைய நாமம் விக்கிரம் உலகத்துக்கு இருக்காது. கொஞ்ச நாள் ஒரு விக்கிரம் உலகத்தில் இருக்காது. தேசத்துவே இருப்பார். அவருடைய நாமம் மகிழ்ப்படும். அவர் தான் தீவுள்ள தேவன். அவர் சத்தியம் நித்தியம் என்பதை யாரும் அறியாமல் இருக்கார். ஜீசஸ் மைட்டி லார்ட். ஒரு கதவு திறந்தாச்சு, திறந்த கதவு ஓடாது. நான் அநேக விளக்கலை கொடுத்து வைக்கிறேன். எங்கும் ஊழியம், எங்கும் ஊழியம், எங்கும் மகிமை, எங்கும் தேவ பிரசன்னம், எங்கும் தேவ கிருபை, தேவ வல்லமை, ஆவியானவர் அசைவாடு கொண்டிருக்கிறார். ஒரு அழுக்கு பையை கொண்டு ஊழியத்தை விட்டு வச்சுட்டு போகலாம். அதை நான் எடுத்து போட்டேன். மாந்தம் செய்து கொண்டு வச்சான். அதை எடுத்து போட்டு வெளியே போட்டுட்டேன். ஏன்னா மாந்தம் செய்கிறதுக்கெல்லாம் ஐயோ, ஏன்னா அடுத்து ஆசிரமம் அழிக்கிறாங்க. மாந்தம் செய்யுது அவங்களுக்கு தான் அழிவு ஒழிய இந்த யாரும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த யாருக்கெல்லாம் மாந்த உனக்கு தான் அழிவு. இதை ஆண்டவர் சொல்லிவிட்டார். உலகத்தை கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு இருள் உலகத்தை வரப்போகுது. கொஞ்சம் ஆட்களில் உலகத்தை இருள் வரப்போகுது. எதிர்பார்த்த வெளிச்சம் இல்லை. அப்படி சூழ்நிலை வெளிச்சு வரும். இதை நீங்கள் பார்க்கத்தான் பாருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்தான். இதன் விட்டோம் அதே உள்ள திருமண தடை நீங்கள் போகுது. யாருக்கெல்லாம் கற்பப்பையில் குழந்தை இல்லையோ கற்பம் தச்சாச்சு. ஒரு விளக்கை நான் கொளுத்தி வைக்கிறது போல அதேவுடைய கற்பப்பையில் கற்பத்தை வச்சுட்டேன். நாட்டு துளிர் விட்டு வளர்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த ஊழியத்துக்காக சிவம் பண்ணுங்க. ஏகப்பட்டால் தொலைக்காட்சிக்கு செல்போன் நம்பருக்கு காணிக்க அனுப்பி வைக்க கர்த்தர் ஆசைப்பாங்க. தேவை சொன்னால் அனுப்புங்க. இல்லை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள்.
அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.